ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு பாவமாக இருக்கிறது. இந்த பிள்ளை என்ன இவ்வளவு கஷ்டப்படுகிறது? இந்த பிள்ளை என்ன இவ்வளவு மனபாரத்தோடு இருக்கிறது? நாம் என்ன சொன்னாலும் இந்த பிள்ளைதான் கேட்பதே இல்லையே. நாம் அமைதியாக இரம்மா, நடப்பது அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கும் என்று சொன்னாலும் இல்லை இல்லை, என்னுடைய மனதுக்கு இது தோன்றுகிறது அது தோன்றுகிறது என்பதை சொல்கிறதே தவிர நல்லது நடக்கும் என்று சொல்லும் விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே என்று நினைக்கும் பொழுது கவலையாகவே இருக்கிறது. கவலை கொள்ளாதே தங்கமே. வாழ்க்கை என்பதில் சில சில நுணுக்கங்கள் உள்ளது, நிறைய நிறைய அற்புதங்கள் உள்ளது. நீங்கள் நினைப்பது போல எதுவோ தவறாக எல்லாம் நடக்காது. நீங்கள் சில நேரத்தில் பயத்தினாலோ சில நேரத்தில் சந்தோஷத்தினாலோ சில விதமான முடிவுகளை எடுக்கிறீர்கள். ஆனால் அது எல்லாம் வாழ்க்கை என்பது இல்லை. நிறைய இடத்தில் நீங்கள் நல்ல விஷயத்தை யோசிக்க வேண்டும். ஆனால் அதை எங்கு நீங்கள் செய்கிறீர்கள்? எல்லா விஷயத்திலேயும் குழப்பத்தோடு தானே இருக்கிறீர்கள். குழம்பி தவிக்காதீர்கள். நீங்கள் கண்மூடித்தனமாக சில பேர் சொல்வதை நம்புகிறீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பாரமாகவே இருக்கிறது. கண்மூடித்தனமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். என்னவென்றால், ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இது செய்தால் நீ நன்றாக இருப்பாய என்று. ஆனால் நீ அதை செய்கிறார். அது செய்யும் பொழுது என்ன ஆகுகிறது உங்களுடைய வாழ்க்கை? முதலில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை செய்யும் பொழுது என்ன ஆகுகிறது வாழ்க்கை மிகப்பெரிய நடுக்கத்தில் ஆகுகிறது. யாரை பார்த்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் செய்யும் பெரிய தவறு அதுதான். புரிந்ததா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனி எந்த ஒரு தவறையும் அனுபவிக்க மாட்டீர்கள். இனி வரும் நாட்களில் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை மட்டுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெறுவீர்கள். திடீரென்று உங்களுடைய மனதுக்குள் சில பயமான கேள்விகளும் பயமான விஷயங்களும் வந்தது என்றால் ஓடி வந்து என்னிடம் கேளுங்கள். அதற்கான நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்காக நான் சொல்வேன். நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் உங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்வேன். யார் ஒருவன் உங்களை துன்புறுத்துகிறானோ, யார் ஒருவன் உங்களை எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் கஷ்டப்படுத்துகிறானோ அவனை விட்டு ஒதுங்கி வாருங்கள். அதற்கு மீறியும் அவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து நின்று உங்களை எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் கெடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அதற்கு பிறகு அவன் இந்த உலகத்தில் நிச்சயமாக வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்பதே அர்த்தமாகும். கவலை என்று ஒவ்வொரு நிமிஷமும் கவலையோடு இருப்பது நீங்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உங்களை படுத்துவது நானே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயத்திலேயும் உள்ள நல்ல முடிவுகளையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் தருகிறேன். எல்லா நேரத்திலேயும் மனபாரத்தோடு இருக்காது. மனபாரங்கள் எல்லா பொழுதுகளும் உங்களுக்கு இருந்தது என்றால் கண்டிப்பாக கஷ்டம்தான். நீங்கள் கொஞ்சம் விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் விடுங்கள். கொஞ்சம் விட்டு அதற்கு பிறகு அமைதியாக இருங்கள். அதாவது சிலருக்கு சில மன வலிகள் இருக்கும். அந்த மன வலிகளை தூக்கி ஓரமாக போடுங்கள். ஓரமாக போட்டுவிட்டு எப்பொழுதும் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் என்ற ஒரு விஷயத்தை மனதளவில் முடிவெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். 4 பேருக்கு மத்தியில் தலை நிமிர முடியவில்லையே, 4 பேர்த்துக்கு மத்தியில் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே, எல்லா பொழுதுகளிலேயும் மற்றவர்களுக்கு நேராகவும்
அசிங்கம்தானே படுகிறேன் என்று நினைக்கிறாய். நீ அசிங்கப்படவும் மாட்டாய். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் உன்னை நான் குழப்பவும் மாட்டேன். உங்களுடைய மனதுக்குள் பெரிய விதமான பயங்கள் இருக்கிறது, பெரிய விதமான பாரங்கள் இருக்கிறது. அந்த மனதுக்குள் இருக்கும் பயம், பாரங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் பொறுமையாக இருங்கள். நீங்கள் பொறுமையாக இருக்க இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குமே தவிர தீமைகள் என்பது நடக்காது. காலங்கள் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு பிடித்தது போலவே மாறும். வாழ்க்கையில் மிக 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 சிறந்தது என்னவென்பது தெரியுமா? நிம்மதி. எல்லோரும் நினைக்கிறார்கள் பணம், நகை என்பது. ஆனால் நிம்மதி இருந்தால் போதும், எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். விறுவிறுப்பான சில விஷயங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்காமலேயே இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் விறுவிறுப்பான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யாரை கண்டாலும் எல்லா விஷயத்திலேயும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம், யாரை கண்டாலும் எல்லா பொழுதுகளிலேயும் உன்னை பார்க்கும் பொழுது மனதுக்குள் அதிகமான ஆசைகளை வைத்துக்கொண்டு, மனதுக்குள் அதிகமான ஏக்கங்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வாழ்கிறீர்கள். இனிமேல் வாழ்க்கையில் ஆசைகளை எப்பொழுது மூட்டை கட்டாதீர்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எல்லா விதமான விதத்திலேயும் நம் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்பது எல்லாம் நினைக்காதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு பொக்கிஷம் போனது. அதை எப்படி நகை, பணம் இது அனைத்தையும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்கிறீர்களோ அதே போலவே பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். சிலருக்கு சில விஷயத்தை சொன்னால் புரியாது. அவர்களுக்கு சொல்ல வைத்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சொல்லும் மாதிரியான விஷயத்தை செய்தால்தான் புரியும். அதனால்தான் சிலருடைய வாழ்க்கையில் சில விதமான விஷயங்களை சொல்லி பார்ப்பேன், அடுத்தது செய்வேன், அவர்களுக்கு என்ன ஆகும், அடுத்தது புரியும். புரிந்ததா? நீங்கள் கவலைப்பட்டதும் வாழ்க்கையில் அதிகமாக ஒவ்வொரு விதமான ஏக்கத்தோடும் இருந்தது அனைத்தும் தெரியும். நான், நீ மற்றும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். புரிந்ததா? எதிலும் உனக்கு கஷ்டம் வந்துவிடக்கூடாது, எதிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதையே தான் நினைக்கிறேன். புரிந்ததா? ஆனால் சிலருக்கு இது புரிவதே இல்லை. நான் என்னமோ கஷ்டத்தை கொடுக்கிறேன், அவர்கள் நன்றாக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், எனக்கு தான் பிடிக்காமல் நான் கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். நான் அப்படியல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். புரிந்ததா? நிறைய 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 யோசனைகளோடும் நிறைய மாற்றங்களோடும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லது செய்து கொடுக்க நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன். எல்லாம் நல்லது நடக்கும். புரிந்ததா? ஓம் சாய்ராம்.